வைஷ்ணவி. ஓகே இல்ல இல்ல நல்லாவே பேசுவாங்க. ஓகே சோ கேமரா பார்த்து பயப்படுறாங்க. வைஷ்ணவி மேடம் உங்கள்ட்ட தான். அந்த சைடு நிக்கவா? சரி மாறிக்கோ. மைக் அங்கிட்டு கொடுத்துருங்க. நான் முதல்ல இருந்து இன்னும் வரல. இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ற பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஸோ உங்களுக்கு அந்த சீனியர் சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்த்தீங்க? ஓகே ஸோ நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா விருதுநகர் ஜிஎம்சியில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால ஷார்ட்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இவங்களை அனுப்பி விட்டுடலாம். ஓகே ஸோ உங்கள் பேர் சொல்லிடுங்க. என் பேர் திவ்யசங்கரி. என் பேர் மணிகண்டன். என் பேர் வைஷ்ணவி. ஓகே ஸோ இப்போ நீங்கள் எந்த இயர் இந்த ஜிஎம்சியில் ஜாயின் பண்ணீங்க? 2021 பேட்ச். 2021 பேட்ச். எல்லாரும் 2021 பேட்ச். நாங்க தான் இந்த காலேஜோட ஃபர்ஸ்ட் பேட்ச். ஏன்னா இந்த காலேஜ் வந்து அப்போதைக்கு புதுசாக ஓப்பன் பண்ணாங்க. அந்த புதுசாக வந்து 11 காலேஜில் இந்த காலேஜ் ஒன்றா இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சா? புது காலேஜ் வந்திருக்கு, இங்கே ஐபி இது ஓபி இதெல்லாம் ப்ராப்பராக இருக்காது அப்படின்னு உங்களுக்கு அந்த ஃபீலிங் அப்போ இருந்துச்சா? இல்லை ஜிஎம்சி கிடைச்சா போதும் போய் சேரும், அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம்? எனக்கு இதுதான் ரொம்ப நியர்பை, அதனால சிவகாசி, அதனால இது நியர்பையா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓல்டு மெடிக்கல் காலேஜும் கிடச்சிச்சு. பட் வந்துட்டு ஒன் ஆஃப் த சூஸ் வந்து நியர்பை மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிறப்போ இது ஒரு பெஸ்ட்டு சூஸு. இன்னொன்று நிறைய பேர் சொல்கிறாங்களே இது நியூ மெடிக்கல் காலேஜ் ஓபி ஐபி எல்லாம் கம்மியாக இருக்கும் அப்படின்றது. யூஜி லைஃப்பை பொறுத்தளவுக்கு எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா ஒரு காமன் வந்துட்டு காமனாக தான் இருக்கும் எல்லா மெடிக்கல் காலேஜும். பிஜினா தான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வெல் டெவலப்டு வந்து மதுரையோ ஸ்டான்லியோ ஏதாச்சும் ஒன்று தேவைப்படும். அப்போது இப்போ யூஜி பீரியடுக்கு நம்மளுக்கு விருதுநகரே போதும். மோர் தென் சஃபிஷியன்ட். எஸ் வைஷ்ணு. மித்த மெடிக்கல் காலேஜை கம்பேர் பண்ணும்போது எங்கள் காலேஜ் தான் ஆக்சுவலாக கம்ப்ளீட்டடாக இருந்தது. ஸோ திருநெல்வேலியிலேருந்து வரனால எனக்கும் இது பக்கத்தில் இருந்தனால நான் இதை சூஸ் பண்ணேன். மற்றபடி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐபி ஓபி ஃப்ளோலாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது, டீசெண்டாகவே இருக்குது. எஸ் கம்பேர் டு அந்த 11 மெடிக்கல் காலேஜை கம்பேர் பண்ணுறப்போ விருதுநகரில் எனக்கு தெரிஞ்சனால, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அங்கே கம்பேர் பண்ணுறப்போ அங்கே நல்லாவே. எஸ் எஸ் ஸோ ராமநாதபுரமும் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் விருதுநகர் காலேஜும் டாப்பில் வருது. ஓகே இங்கேருந்து உங்களுக்கு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ தூரம் இருக்குது? கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர். பட் அங்கே போகிறது எப்படி? ஓன் பஸ் இருக்கும். ஸோ பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, அதனால ஓகே. நீங்கள் இனிமேல் வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட ஜிஎம்சி ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு இன் பிட்வீனில் இருக்கனால ஒரு டாப் மோஸ்ட் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் வந்துட்டு அடுத்த ஒரு ஃபர்தர் சூஸாக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு விருதுநகர் தான் சூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு டிரான்சியன் பீரியடில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஸர்ஸ் வந்து இங்கே கிடைக்கிறாங்க. எங்களுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அது தெரிஞ்சு. ஓகே டீச்சிங்கும் சரி, அவங்களோட வந்துட்டு எஜுகேஷன் லெவல் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஏன்னா இப்போ மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கேள்விப்பட்டிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க சீனியருங்களை ரேக் பண்ணாலும் சரி அவங்க சப்போர்ட்னால தான் நாங்கள் இந்த செமஸ்டர் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அந்த சீனியர் சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்த்தீங்க? இந்த வருஷம் வந்து அது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் ஆகுது. ஏன்னா எங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த வருஷம். ஸோ அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு எங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே கிடைக்கல. எக்ஸாம்ஸ் படிக்கும்போது ஆக்சுவலாக சீனியர்ஸ் இல்லைன்றதை நாங்கள் நிறையவே ஃபீல் பண்ணோம். அப்புறம் எந்த இடத்துல இருந்து சம்டைம்ஸ் நாங்கள் ஹோல் புக்கையும் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். அப்போ வந்து சில எக்ஸாம் ஓரியன்டாக உட்காந்து படிக்கணும் அப்படின்றதெல்லாம் கைட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணுவோம் சீனியர்ஸை. ப்ராக்டிகல்ஸ் அப்பவும் எங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். மற்றபடி ஓகே தான், நாங்களே ஏதோ படிச்சோம். இவங்க ஏதோ அவங்க ஜூனியர்ஸை மோட்டிவேட் பண்ணி இவங்க நிறைய ஜூனியர் கேர்ள்ஸ் கைட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதை பத்திலாம் நீங்க தாராளமா கேட்கலாம். அதை பத்தி இருக்கலாமா? ஓகே ஸோ நம்ம ஒரு 5 to 6 இயர் பேக்ல போறோம். ஓகே உங்க ப்ரிப்பரேஷன் ஜெர்னி இன்னும் ஞாபகம் இருக்கா? உங்க ப்ரிப்பரேஷன் ஜெர்னி எப்படி இருந்துச்சு? நீட் எக்ஸாம்லையா? நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஸோ எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லை, எனக்கு ஒரு சில பேர் தெரியும் பர்சனலாகவே. ஸோ ஓகே நீங்கள் எத்தனாவது அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ணீங்க? இது எங்களோட மூத்த முன்னோடி, இவங்க பஸ் ஆரம்பிப்பாங்க. ப்ரொஃபஸருக்கு முன்னாடி இருக்க சீனியர் இவங்க தான். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஜாயின் பண்ண கூட தகுதி இருக்குது இல்லையா? சும்மா சொல்லுங்க, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 3 attempts. ஓகே ஸோ ஆக்சுவலாக இப்போ ஃபர்ஸ்ட் 2 attempts நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? அதாவது அதை நான் ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, நான் ஃபர்ஸ்ட் 2 attempts இந்த தப்பு பண்ணாமல் இருந்தால் என்னால் முன்னாடியே கிராக் பண்ணியிருக்க முடியும்.
படிக்கல. ஓகே, நான் பர்சனலா ஏதோ சொல்லிடுவீங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. பர்சனல் ரீசன். எனக்கு வந்துட்டு என்ன பண்ணலான்னு தோணுச்சுன்னா, இன்ஸ்டியூட் வந்துட்டு நம்மளுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் இன்ஸ்டியூட்டை பொறுத்து தான் நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு நம்மளோட வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட அவுட்புட் வந்துட்டு வேரியேஷன் இருக்கும். நான் மதுரையில் ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறப்ப தான், நாமக்கல்ல போயிட்டு ரிப்பீட் பண்ணுறப்ப தான், அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு பார்க்குறப்ப தான் நம்ம எவ்வளோ பண்ணணுன்றது வந்து தெரிஞ்சு. அதை நம்ம போன வருஷமே பண்ணியிருக்கலாமோ, நாமக்கலோ வேற எங்கேயாச்சும் போயிட்டு அதர் ஸ்டூடெண்ட்ஸோட வந்துட்டு மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணியிருந்தோம்னா, நம்மளோட ப்ரிப்பரேஷன் அப்பயே சேஞ்ச் ஆயிருக்கும்னு தோணுச்சு. அது ஒரு சின்ன இன்ஸ்டியூட்ல போறோம் அப்படின்னா அங்க ஒரு 10 பேர் ஒரு 10 பேர் தான் நம்ம இருந்தாங்க. டாப்ல இருப்போம் அப்படின்னு தோணும். அப்புறம் நாமக்கல் போறப்ப அங்க ஒரு 150 பேரு இதுல வந்துட்டு அப்பதான் இந்த ரியல் அங்கெல்லாம் வந்துட்டு காம்படிஷன் நம்மளுக்கு மேல நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, அப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு கார்னர் ரியல் காம்படிஷன் அப்பதான் வந்துச்சு. ஆரம்பிச்சு நம்ம உங்களுக்கு அது நான் வந்து ஸ்கூல்ல இருந்தே எங்களுக்கு வந்து இன்டகிரேட்டடா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 11th 12th இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆனா அப்பலாம் சீரியஸாலாம் படிக்கல. அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. எக்ஸாம்ஸ் வந்து தள்ளி தள்ளி எங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. 1 மந்த் தான் நான் வந்து ஆக்சுவலா ஆஃப்லைன். நான் வந்து அப்போலாம் இன்ஸ்டியூட்லலாம் எதுவுமே படிக்கல. அதுக்கப்புறம் அதுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து எனக்கு கிடைக்காதனால அடுத்து வந்து இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணேன். 1 மந்த் மட்டும் தான் ஆஃப்லைன் போனேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே வந்துட்டு ஆன்லைன் தான். ஆன்லைன்ல நானா தான் படிச்சுக்கிட்டேன். ஆன்லைன்ல ஒண்ணுமே படிக்கல. அப்புறம் டெஸ்ட் பேட்ச் மட்டும் அப்பப்போ அட்டெண்ட் பண்ணுவேன். மித்தபடி அது அப்படியே படிச்சு கிராக் பண்ணிடுவேன்.